அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மாசி மாசத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. 1 ஸ்பூன் சர்க்கரையும் 1 ரூபாயும் மட்டும் இருந்தாலே போதும். ஒரே நாள்ல பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். நல்ல ஒரு சுக்கர வசியத்தை உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாரோட கடைக்கண் பார்வை நம்ம மேல பட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரும். நம்மள வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நம்ம வீட்டுல நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு இருக்கும். 16 வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வரும்னே சொல்லலாம். ஐஸ்வர்யமும் பெருகும். இப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுலயும் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது மாசி மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை. மாசி மாசம்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கக்கூடிய மாசம்னே சொல்லலாம். இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல சுக்கிரவசியம் ஏற்படுறதுக்கு, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் நம்மள வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு, நல்ல ஒரு பணவரவு நமக்கு ஏற்படுறதுக்கு இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு பண தேவை இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏதாவது ஒரு சூழ்நிலையில பண பற்றாக்குறையும் இருக்கதான் செய்யுது. எவ்வளவு சம்பாரிச்சாலும் அது பத்தாத சூழ்நிலை தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அந்த வகையில பண கஷ்டம் இருக்கிறவங்களும், பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும், வாட்டி வதைக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும், கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நம்ம சேனல்ல இந்த பண கஷ்டம் தீர்றதுக்காகவும் கடன் பிரச்சனை குறையறதுக்காகவும் ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மொபைல் வால்பேப்பரை தினமும் காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். உங்க முயற்சியோட சேர்த்து இந்த மொபைல் வால்பேப்பர் பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரும். கடன் பிரச்சனையும் படிப்படியா குறையறத நீங்க கண் கூட பாப்பீங்க. இந்த மொபைல் வால்பேப்பர் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மொபைல் வால்பேப்பர் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். கட்டாயமா வெள்ளை சர்க்கரை மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணணும். வெள்ளை சர்க்கரை நமக்கு ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதுமானது. இந்த வெள்ளை சர்க்கரை சுக்கிர பகவானுக்கு உகந்தது. வெள்ளிக்கிழமை நாள்ல சுக்கிரவசியம் ஏற்படுறதுக்கு இந்த வெள்ளை சர்க்கரையை நாம பயன்படுத்தும் போது கை மேல பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அடுத்ததா ஒரே 1 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். இந்த 1 ரூபாய் நாணயம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாம பணம் தான் பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில இந்த 1 ரூபாய் நாணயத்தை
நாணயத்தை பயன்படுத்தி பல கோடிகளை ஈர்க்கிறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது ரெண்டுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா நமக்கு ஒரு கண்ணாடி பவுல் தேவைப்படும். கண்ணாடி பவுல் அப்படி இல்லைன்னா அகல் விளக்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கண்ணாடி பவுல், அகல் விளக்கு இது ரெண்டுமே பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை நமக்கு குறிக்குது. நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்ற மாதிரி இந்த மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் தொடர்பு இருக்கு. அதனால கண்ணாடியால ஆன பொருட்களை பயன்படுத்தி தாந்திரிக பரிகாரங்களை நாம செய்யும் போது நல்ல ஒரு பணவசியம் நிச்சயமா ஏற்படும். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை, சுக்கிரவசியம் ஏற்படுறதுக்கு சுக்கிரஹோரை நேரத்துல செய்யறது நல்லது. இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு பாருங்க. இப்படி இந்த 1 hour உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா பரவாயில்ல. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. கிழக்கு அப்படி இல்லனா வடக்கு பார்த்த மாதிரி, ஈஸ்ட் அப்படி இல்லனா நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ₹1 நாணயத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி 24ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இந்த 24ங்கிற நம்பரை பத்தி நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நல்ல ஒரு சுக்கிரவசியத்தை இந்த நம்பர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலயும் வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த 24ங்கிற நம்பரை நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா உடனடியா நல்ல ஒரு பணவசியம் நமக்கு ஏற்படும். சரி, இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி பவுல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை வச்சுட்டு இந்த ₹1 நாணயத்தையும் அந்த சர்க்கரைக்கு மேல வச்சுட்டு இந்த கிண்ணத்தை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறமா இந்த கிண்ணத்தை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜன்னலுக்கு பக்கத்துல வச்சிருங்க. நீங்க ஜன்னல் மூடி இருந்தாலும் சரி, திறந்து இருந்தாலும் சரி, அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல இந்த சர்க்கரை இருக்கக்கூடிய கண்ணாடி பவுல நீங்க வச்சிருங்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இது அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த ₹1 நாணயத்தை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ பர்ஸ்லயோ நீங்க வச்சுக்கோங்க. இந்த ₹1 நாணயம் பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா மாறி உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா அந்த 1 ஸ்பூன் சர்க்கரையை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாவிய நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க யூஸ் பண்ற சாவியாவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஏதாவது ஒரு பூட்டோட சாவியா கூட இருக்கலாம். சாவியை எடுத்துக்கிட்டு இந்த சர்க்கரை இருக்கக்கூடிய கிண்ணத்தையும் எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல சிங்குக்கு பக்கத்துல, அதாவது கிச்சன் சிங்குக்கு பக்கத்துல நீங்க நின்னுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்துகிட்டு நீங்க கை கழுவுறதுக்கு தேவையான தண்ணீரையும் அந்த தண்ணீர் கீழே விழற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தையோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்க இடது கையில 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையையும் அந்த சாவியையும் வச்சு உங்க கை ஃபுல்லா அந்த சாவி ஃபுல்லா இந்த சர்க்கரையை நீங்க தேங்க. இப்படி சாவியில சர்க்கரையை தேய்க்கும் போது பணத்துக்கான கதவுகள் எல்லாமே உங்களுக்கு திறக்கிற மாதிரி நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. பணத்தோட திறவுகோல் உங்க கையில இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. இப்படி தேய்ச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்க கைகளையும் அந்த சாவியையும் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி தேய்ச்சிட்டு கைகளை கழுவினதுக்கு அப்புறமா எப்பயும் போல இந்த சாவியை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா உங்க கையில இருக்கக்கூடிய ஈரம் காத்துல தானா காயறதுக்கு நீங்க விட்டுருங்க. உங்க கையில இருக்கக்கூடிய ஈரத்தை உங்க ட்ரெஸ்லயோ அப்படி இல்லைன்னா டவல் வச்சோ நீங்க துடைக்க கூடாது. கிச்சன் சிங்க்ல நின்னு இந்த பரிகாரத்தை செஞ்சிருந்தீங்கன்னா அந்த தண்ணீர் அப்படியே கிச்சன் சிங்க்ல போகட்டும். அதே மாதிரி ஹால்ல உட்கார்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சிருந்தீங்கன்னா அந்த தண்ணீரை எடுத்து நீங்க செடிக்கோ மரத்துக்கோ ஊத்தி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமையில நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா இந்த மாசம் ஃபுல்லா நல்ல ஒரு பணவசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.